வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பள்ளி குழந்தைகளின் ஒரு முக்கியமான திறனான வாசிப்பு திறன். அதை எப்படி இன்னும் நல்லா மேம்படுத்தலாம்னு பார்க்க போறோம். குறிப்பா வீட்டையும் பள்ளியையும் இணைக்கிற மாதிரி ரொம்ப சுலபமான செலவே இல்லாத ஒரு பயிற்சி முறை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அலசல். இதுக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் சுய கற்றல், வீட்டை மையமாக கொண்ட பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருக்கான பயிற்சி அப்படிங்கிற ஒரு ஆடியோ தொகுப்பு. அதோட கருத்துருப்புக்கும் கூட. இதை அவங்க சுருக்கமா எப்படி சொல்றாங்கன்னா, தினசரி 3 நிமிட வாசிப்பு வீடியோ அல்லது ஆடியோ சமர்ப்பிப்புகளின் கற்றல் விளைவுகளில் தாக்கம், பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான ஒரு சுய கற்றல் பாலம். இந்த எளிய முறை எப்படி 1ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்கள், அப்புறம் டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ், பிஆர்டிசி சொல்ற வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுனர்கள், அதாவது ஃபீல்ட்ல டீச்சர்ஸ்க்கு கைட் பண்றவங்க, அப்புறம் கல்வி அதிகாரிகள், சில தொண்டு நிறுவனங்கள், முக்கியமா பெற்றோருக்கு எப்படி இது உதவும்னு பார்க்கலாம். மைய கருத்து ரொம்ப சிம்பிள். குழந்தைங்க டெய்லி வீட்ல 3 நிமிஷம் ஏதாவது படிக்கிறத ரெக்கார்ட் பண்ணி டீச்சருக்கு அனுப்பணும். அவ்வளவுதான். ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கத்துக்கிறதுக்கே, அதாவது கற்றல் செயல்பாட்டுக்கே இந்த வாசிப்பு திறன் ஒரு முதுகெலும்பு மாதிரி. ஒரு குழந்தை எப்போ எழுத்துக்களை கூட்டி கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாம சரளமா வாசிக்க ஆரம்பிக்குதோ, அப்போதான் எந்த பாடமா இருந்தாலும் அதை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முடியும். கிளாஸ் ரூம்ல ஒரு பயம் இல்லாம கொஞ்சம் தைரியமா நம்பிக்கையோட பேச முடியும், கேள்வி கேட்க முடியும். இதோட தாக்கம் மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயும் தெரியும். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். ஆனா இப்போ இருக்கிற ஒரு பெரிய சவால் என்னன்னா, ஸ்கூல்ல கிடைக்கிற டைம் மட்டும் இந்த ரீடிங் பிராக்டிஸ்க்கு பத்த மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு கிளாஸ்ல 30-40 குழந்தைங்க இருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் டெய்லி சத்தமா படிக்க வாய்ப்பு கிடைக்கணும், டீச்சரும் அதை கவனிக்கணும்னா அது நடைமுறையில கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த முக்கியமான கேப் இருக்கு இல்லையா? இத ஃபில் பண்றதுக்கு தான் நீங்க சொன்ன இந்த 3 நிமிஷம் டெய்லி ரீடிங் ரெக்கார்டிங் முறை ஒரு புதுமையான, அதே சமயம் ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு தீர்வா இருக்கு. வீட்டையும் பள்ளியையும் பெத்தவங்களையும் டீச்சர்ஸையும் இது இணைக்குதுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல பாலம் மாதிரி. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இதோட செயல்பாடு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள். யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் குழந்தை அவங்க பாடப்புத்தகமோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச கதை புத்தகமோ அதுல இருந்து ஒரு பகுதியை ஒரு 3 நிமிஷம் சத்தமா வாசிக்கணும். வீட்ல இருக்கிற அப்பா, அம்மா இல்ல அண்ணன், அக்கா யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு இருக்கிற சாதாரண போன்ல இத வீடியோ இல்லனா ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அப்புறம் இந்த ரெக்கார்டிங்க அவங்க டீச்சருக்கு அனுப்பணும். வாட்ஸ்அப் மாதிரி சிம்பிளான வழியே போதும். இதுல ஒரு பெரிய வசதி என்னன்னா, இதுக்காக டெய்லி இன்டர்நெட் வேணும்னு கட்டாயம் இல்ல. சில சமயம் கிடைக்காம போகலாம் இல்லையா? அப்போ வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை கிடைக்கிறது கூட மொத்தமா அனுப்பிச்சுக்கலாம். இந்த ஃபிளெக்சிபிலிட்டி தான் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம். முக்கியமா இது ஒரு ஜீரோ காஸ்ட் பிளான். தனியா பைசா செலவு பண்ண தேவையில்லை. இப்பெல்லாம் பெரும்பாலும் எல்லா வீட்லயும் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்குது. அதுவே இதுக்கு போதும். ரொம்ப சரி. இந்த முறையோட முதல் ரொம்ப வெளிப்படையான தாக்கம் என்னன்னா, குழந்தைங்களோட வாசிப்பு சரளம், ரீடிங் ஃப்ளூயன்சி, அதுல ஏற்படுற பெரிய முன்னேற்றம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரண ஸ்கூல்ல ஒரு குழந்தைக்கு எப்ப சத்தமா படிக்க சான்ஸ் கிடைக்கும்? வாரத்துக்கு ஒரு தடவையா? இல்ல சில சமயம் 2 வாரத்துக்கு ஒரு தடவையா? அதுவும் சில நிமிஷங்கள் தான். ஆனா இந்த முறையில ஒவ்வொரு குழந்தையும் டெய்லி 3 நிமிஷம் வீட்ல எந்த பிரஷரும் இல்லாம சத்தமா வாசிக்குது. அப்போ ஒரு வாரத்துக்கே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பிராக்டிஸ் கிடைக்குது. ஆமால்ல, அது பெரிய வித்தியாசம் தான். இந்த டெய்லி பிராக்டிஸ் எப்படி சரளத்தை கூட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, பல வழிகள்ல இது ஹெல்ப் பண்ணுது. ஒண்ணு, வார்த்தைகளை திரும்ப திரும்ப பார்க்கறதால அது வேகமா அடையாளம் கண்டுக்கிற திறன், அதாவது வேர்ட் ரெகக்னிஷன், அது அதிகமாகுது. ஸ்பீட் அதிகமாகும். முக்கியமா குழந்தைங்க திக்கி திக்கி படிக்காம ஒரு ஃப்ளோவோட படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறுத்தி நிறுத்தி படிக்கிறது குறையும். அந்த தயக்கம், கூச்சம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். புதுசு புதுசா படிக்கிறதால vocabulary, அதாவது சொல் வளமும் அதிகமாகும். இந்த ஆதாரத்திலேயே டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா கிளாஸ்ல கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்றோம் இல்லையா, அவங்க கிட்ட கூட இந்த பிராக்டிஸ் ஆரம்பிச்ச கொஞ்சம் வாரத்திலேயே நல்ல முன்னேற்றம் தெரியுதுன்னு சொல்றாங்க.
வாசிக்கிற வேகத்திலயும் தெளிவிலையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு அவங்க நோட் பண்ணிருக்காங்க. வெறும் 3 நிமிஷம் டெய்லி அது இவ்ளோ பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்குதுங்கிறது ஆச்சரியம் தான். இது நிஜமாவே கேட்க நல்லா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி டெய்லி 3 நிமிஷம்ங்கிறது ரொம்ப கம்மி டைம் தான். ஆனா அதோட தாக்கம் பெருசா இருக்கு. சரி, வாசிப்பு சரளம் ஒரு பக்கம், அடுத்த முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கிறது தானே, காம்ப்ரிஹென்ஷன். சும்மா வேகமா தப்பு இல்லாம படிச்சா மட்டும் போதுமா? படிச்சதோட அர்த்தம் புரியணுமே. அதுக்கு இந்த முறை எப்படி உதவுது? மிகச் சரியான கேள்வி கேட்டீங்க. சரளமா வாசிக்கிறதுங்கிறது புரிதலுக்கான முதல் படிதான். ஒரு குழந்தை வார்த்தையை அடையாளம் காணறதுலயே தடுமாறினா அவங்களால அர்த்தத்துல கவனம் செலுத்த முடியாது இல்லையா? ஆமா. எப்ப சரளமா படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ கவனம் தானா அர்த்தத்தை நோக்கி போகும். இந்த 3 நிமிஷ ரெக்கார்டிங் முறையில டீச்சரோட பங்கு இங்க ரொம்ப முக்கியம். குழந்தைங்க அனுப்புற ஆடியோ வீடியோ டீச்சர்ஸ் கேட்கும்போது அவங்க சும்மா ஸ்பீடையும் உச்சரிப்பையும் மட்டும் பாக்குறது இல்ல. நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அதை கேட்டதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ்ல இல்லனா அடுத்த நாள் கிளாஸ்ல சில சிம்பிளான கேள்விகள் கேக்குறாங்க. ஓ, ஃபாலோ அப் மாதிரி. ஆமா, உதாரணத்துக்கு நீ படிச்ச பாராகிராஃப்ல என்ன இருந்துச்சு, அந்த கதையில உனக்கு யாரை பிடிச்சது, ஏன், இந்த கதையோட மெயின் ஐடியா என்ன, இந்த மாதிரி. இது வந்து குழந்தைங்க சும்மா மெக்கானிக்கலா வார்த்தைகளை ஒப்பிக்கிறாங்களா இல்ல உண்மையிலேயே புரிஞ்சு படிக்கிறாங்களான்னு டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்க உதவுது. இந்த மாதிரி தொடர்ந்து ஃபீட்பேக் கொடுக்கறதும் கேள்வி கேட்கறதும் அவங்களோட புரிதல் திறனை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கும். அப்போ இந்த புரிதல் திறன் நல்லா ஆகுதுங்கிறது தமிழ் இங்கிலீஷ் பாடத்துக்கு மட்டும் இல்லாம ஆமா, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உதவும். மத்த பாடங்களுக்கும் இது ஹெல்ப் பண்ணுமே. நிச்சயமா. புரிதல் திறன் ஒரு அடிப்படை திறன் தானே, அது எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு அவசியம். கணக்குல ஒரு வேர்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அத படிச்சு புரிஞ்சுக்கிட்டா தான் சால்வ் பண்ண முடியும். சரி. சயின்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட வழிமுறைகளை புரிஞ்சுக்கணும். சோஷியல்ல ஒரு ஹிஸ்டரி படிக்கணும்னா அதோட காரண காரியம் தெரியணும். இப்படி எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்லா பண்ணணும்னா இந்த பேசிக் ரீடிங் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். அதனால இந்த சிம்பிள் ரீடிங் பிராக்டிஸ் மறைமுகமா அவங்களோட ஓவரால் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இது சூப்பரா இருக்கு. இப்போ பெற்றோரோட பங்களிப்பை பத்தி கொஞ்சம் பேசலாம். நிறைய எஜுகேஷன் விஷயங்கள்ல பேரண்ட்ஸ் இன்வால்வ் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஆனா இதுல அது ரொம்ப சிம்பிளா தெரியுது. இது எப்படி வொர்க் அவுட் ஆகுது? இதுல இருக்கிற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான முக்கியமான விஷயமே அதுதான். பெற்றோரோட ஈடுபாடு, அதாவது பேரண்ட் இன்வால்வ்மென்ட். எவ்வளவு சிம்பிளா அதே சமயம் அர்த்தமுள்ளதா இதுல இருக்குங்கிறது தான். நீங்க சொன்ன மாதிரி பல திட்டங்கள்ல பேரண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷனை கொண்டு வர்றது கஷ்டம். ஆனா இதுல அவங்க செய்ய வேண்டிய வேலை ரொம்ப கம்மி. குழந்தைய 3 நிமிஷம் படிக்க சொல்லணும், அத அவங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணணும், முடிஞ்சா குழந்தை படிச்சதை கேட்டு நல்லா படிச்சடா, இன்னும் கொஞ்சம் சத்தமா படி அப்படின்னு சிம்பிளா என்கரேஜ் பண்ணலாம், அவ்வளவுதான். இதுக்கு வந்து அவங்க கண்டிப்பா படிச்சவங்களா இருக்கணும்னு அவசியமே இல்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். போன் ஆபரேட் பண்ண தெரிஞ்சா போதும் அவங்க குழந்தையோட ரீடிங் எபிலிட்டியை நேரடியா பார்க்க முடியுது. இதுவே வீட்ல ஒரு லேர்னிங் அட்மாஸ்பியரை இயல்பா கிரியேட் பண்ணுது. குழந்தைங்க வந்து நம்ம அப்பா அம்மா நம்மள கவனிக்கிறாங்க, நம்ம படிப்பை பத்தி அக்கறையா இருக்காங்கன்னு நினைக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய எமோஷனல் மோட்டிவேஷனா இருக்கும். கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கு. ஆனா எல்லா பெற்றோராலையும் இதை தொடர்ந்து பண்ண முடியுமா? வேலைக்கு போறவங்களுக்கு டைம் இருக்குமா? நல்ல கேள்வி. சில நடைமுறை சிக்கல் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த முறையோட ஃபிளெக்சிபிலிட்டி இங்க தான் ஹெல்ப் பண்ணுது. டெய்லி இதே டைம்க்கு பண்ணணும்னு இல்ல. ஈவினிங்லயா நைட்லயா எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த 3 நிமிஷத்தை ஒதுக்குனா போதும். டெய்லி ரெக்கார்ட் பண்ணி அன்னைக்கு அனுப்பணும்னு கட்டாயம் இல்ல. வீக்கெண்ட்ல கூட அனுப்பலாம். மத்த விஷயங்களோட ஒப்பிடும்போது இதுக்கு தேவைப்படுற டைம் ரொம்ப கம்மி. ரொம்ப முக்கியமா அவங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்புற அந்த வீடியோ மூலமா நம்ம குழந்தையோட படிப்புல நாமளும் ஏதோ ஒரு வகையில பங்கெடுத்துக்கிறோம் ஒரு உணர்வு, ஒரு பொறுப்புணர்வு அது அவங்களுக்கு வருது. இது ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் இருக்கிற அந்த உறவை பலப்படுத்துது. இது வெறும் ஒரு பயிற்சிங்கிறத தாண்டி பெத்தவங்களுக்கு ஒரு திருப்தியும் கொடுக்குது. சரி, குழந்தைங்க சைடுல பேரண்ட்ஸ் சைடுல இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். டீச்சர்ஸ்க்கு இது எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கு? அவங்களோட வொர்க்லோட் இது கூட்டுதா இல்ல குறைக்குதா? இது டீச்சர்ஸ்க்கும் பல வகையில நன்மை தருது. ஃபர்ஸ்ட் பாக்கும்போது டெய்லி இத்தனை குழந்தைகளோட ரெக்கார்டிங் கேக்குறது எக்ஸ்ட்ரா வேலையா தெரியலாம். ஆனா லாங் ரன்ல பார்த்தா இது டீச்சர்ஸோட வேலையை சுலபமாக்குது. எப்படின்னு சொல்றேன். ஒண்ணு, இது ஒரு நல்ல கண்டினியூஸ் அசஸ்மென்ட் டூல் மாதிரி செயல்படுது. டீச்சர்ஸ் இனிமேல் டர்ம் எக்ஸாம் மார்க் மட்டும் நம்பி இருக்க தேவையில்லை. ஒவ்வொரு குழந்தையோட ரீடிங் ஸ்கில்லையும் அதோட முன்னேற்றத்தையும் கிட்டத்தட்ட டெய்லி பேசிஸ்ல ட்ராக் பண்ண முடியுது.
டீச்சர்ஸ் இந்த ரெக்கார்டிங்க கேட்டு குழந்தையோட உச்சரிப்பு எப்படி இருக்கு, ஸ்பீட் எப்படி இருக்கு, நிறுத்தற்குரிய ஃபாலோ பண்றாங்களா, வார்த்தைகளை தடுமாறாம படிக்கிறாங்களான்னு சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்க முடியுது. இதனால கிளாஸ்ல யாருக்கு ரீடிங்ல இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை, யார் ப்ரொனன்சியேஷன்ல கஷ்டப்படுறாங்க, யார் ஸ்பீட்ல பின்தங்கி இருக்காங்கன்னு ரொம்ப ஈஸியா ஆரம்பத்திலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்படி கண்டுபிடிக்கிறதால அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு தேவையான பர்சனல் கைடன்ஸையும் எக்ஸ்ட்ரா பிராக்டிஸையும் டீச்சரால கரெக்ட் டைம்ல கொடுக்க முடியுது. இது பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே சரி பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்போ இது ஒரு கண்டினியூஸ் டயக்னோசிஸ் அண்ட் ரெமிடியேஷன் டூல் மாதிரி. அப்படிதானே? கரெக்ட். அது மட்டும் இல்ல, இந்த டெய்லி ரெக்கார்டிங்ஸ் வந்து குழந்தையோட முன்னேற்றத்துக்கு ஒரு சாலிடான எவிடன்ஸா மாறுது. பேரண்ட் டீச்சர் மீட்டிங்லயோ இல்ல ஸ்கூல் ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போதோ ஒரு குழந்தையோட ஆரம்ப நிலை ரீடிங்கும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த ரெக்கார்டிங்ஸ் வச்சு டீச்சரால ரொம்ப தெளிவா காட்ட முடியும். ஆமா, அது நல்ல பாயிண்ட். பாருங்க, 2 மாசம் முன்னாடி உங்க குழந்தை இப்படி படிச்சாங்க, இப்போ எவ்வளவு முன்னேற்றம் பாருங்க சொல்றதுக்கு இது ஒரு நல்ல ஆதாரமா இருக்கு. இந்த பிஃபோர் ஆஃப்டர் மாற்றத்தை கண்ணால காட்ட முடியுது டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். இது தவிர வேற ஏதாவது அடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கா? குறிப்பா சில குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஆமா, இன்னும் சில முக்கியமான நன்மைகளும் இருக்கு. குறிப்பா கிளாஸ்ல மத்தவங்க முன்னாடி படிக்க கூச்சப்படுற குழந்தைங்க இல்ல பயப்படுற குழந்தைங்க, ஸ்லோ லேர்னர்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அவங்க வீட்ல அவங்களுக்கு கம்ஃபர்டபிளான சூழல்ல எந்த போட்டியோ பிரஷரோ இல்லாம அவங்க ஓன் பேஸ்ல டெய்லி பிராக்டிஸ் பண்ண இது ஒரு நல்ல வாய்ப்பு. திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்றதால ரீடிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுறதோட அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். இத நாம இன்னும் கொஞ்சம் பெரிய பார்வையில பார்த்தா லேர்னிங்ல தடங்கள் வர டைம்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உதாரணத்துக்கு லாங் ஹாலிடேஸ், இல்ல குழந்தைங்க உடம்பு சரியில்லாம ஸ்கூலுக்கு வர முடியாத நிலைமை, இல்ல திடீர்னு ஸ்கூல் மூட வேண்டிய சூழல், இந்த மாதிரி டைம்ல கத்துக்கிறது மொத்தமா நின்னுடாம இந்த சிம்பிள் பிராக்டிஸ் மூலமா கண்டினியூ பண்ண இத ஹெல்ப் பண்ணும். இது லேர்னிங் லாஸ கணிசமா குறைக்க ஒரு கருவியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது கிராமமா நகரமா கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூலா எந்த சூழலுக்கும் எந்த எகனாமிக் பேக்ரவுண்ட் குழந்தைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஃபிளெக்சிபிளான பிராக்டிகலான முறை. சரி, இவ்வளவு பயன்களை கேட்ட பிறகு இதோட ஒட்டுமொத்த முக்கியத்துவத்தை எப்படி நாம சுருக்கி சொல்லலாம்? இதோட முக்கியமான பலன்கள் என்னென்ன? நாம இதுவரைக்கும் பேசினதை வச்சு பார்த்தா இதோட முக்கிய பலன்கள்: 1, இது நம்ப முடியாத அளவுக்கு சிம்பிள். 2, இதுக்கு தனியா செலவில்ல, இது ஜீரோ காஸ்ட். 3, இது ரொம்ப ஃபிளெக்சிபிள். டைம், இடம், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி பத்தி பெருசா கவலைப்பட தேவையில்லை. 4, ரொம்ப முக்கியமா இது வீட்டையும் பள்ளியையும், அதாவது பெத்தவங்களையும் டீச்சர்ஸையும் ரொம்ப இயல்பா எஃபெக்டிவா கனெக்ட் பண்ணுது. குழந்தையோட கற்றல்ல 2 தரப்பையும் பங்கு கொள்ள வைக்குது. அப்படியானால் இதன் இறுதி ஒட்டுமொத்த விளைவு என்னன்னு சொல்லலாம்? இதோட அல்டிமேட் ரிசல்ட் என்னன்னா, குழந்தைங்க நல்ல சரளமான வாசகர்களா மாறுறதுக்கு இது ஒரு உறுதியான நடைமுறைக்கு சாத்தியமான வழியை காட்டுது. குழந்தைங்க எப்போ நல்லா வாசிக்கிறாங்களோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா பெட்டர் லேர்னர்ஸ், அதாவது நல்லா கத்துக்கிறவங்களா மாறுவாங்க. இது அவங்களோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கே தேவையான ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன் ஸ்கில்ல ஸ்ட்ராங் ஆக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஆய்வு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த டெய்லி 3 minutes ரீடிங் ரெக்கார்டிங்கிற சின்ன விஷயம் நம்ம கையில இருக்கிற போன் மாதிரி சிம்பிள் டெக்னாலஜியையும் பெத்தவங்களோட கொஞ்சம் நேரத்தையும் ஈடுபாட்டையும் யூஸ் பண்ணி குழந்தைங்களோட ரீடிங் ஃப்ளூயன்சி, காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி ரொம்ப பேசிக் ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான லேர்னிங் ஸ்கில்ஸ்ல ஒரு பெரிய பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டூலா இருக்கு. ஆமா, வீட்டையே ஒரு சப்போர்ட்டிவ் லேர்னிங் இடமா மாத்த இதுக்கு சக்தி இருக்கு. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கும் உங்க குழந்தைங்களோட கல்வி முன்னேற்றத்துல அக்கறை இருக்கிற நிறைய பேருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். நிச்சயமா. இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி. இந்த 3 நிமிஷ ரெக்கார்டிங் முறை வாசிப்புல இவ்வளவு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி ஒரு ஷார்ட்டான டெய்லி வீட்டில இருந்தே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புற பிராக்டிஸ் முறையை மத்த அடிப்படை திறன்கள், உதாரணத்துக்கு சிம்பிள் மென்டல் மேத்ஸ், வாய்ப்பாடு சொல்றது, இல்ல சில வார்த்தைகளை டெய்லி எழுதி பழகுற கையெழுத்து பயிற்சி, இந்த மாதிரி மத்த ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் யூஸ் பண்ண முடியுமா? அப்படி செஞ்சா அதுவும் லேர்னிங் கேப்பை குறைச்சு வீட்டுக்கும் ஸ்கூலுக்கு இருக்கிற அந்த லேர்னிங் கனெக்ஷனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இன்று இந்த கலந்துரையாடல்ல எங்களோட இணைந்திருந்த உங்களுக்கு எங்க நன்றி.